ரொசாரியோ அவள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ரொசாரியோ புனித பேதுரு அன்பத்தைச் சேர்ந்தவர். ஆங்கில பாடகர் குழுவுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு அந்த இங்கிலீஷ் மாச வழிநடத்தி கொண்டு இருப்பவர். அவர் நம்மிடம் சொந்த சான்றை பகருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். என் பேர் ரொசாரியோ. ஃபாதர் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய வயிற்றில் பயங்கரமான வலி. வீட்டில் யாருமே இல்லாத நேரம் ரொம்ப என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப தாங்க முடியாத வலி. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கே போயிருக்கும்போது எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி பெயின் கில்லர் கொடுத்து டாக்டர் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்னன்னு தெரியும் அப்படின்னாங்க. சரி, ஒரு நாள் கழித்து நான் போய் ஸ்கேன் எடுக்கும் போது எனக்கு ஸ்கேனில் என்ன சொன்னாங்கன்னா கிட்னி ஸ்டோன், அதாவது 8 mm கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் கிட்னியில் இல்லை, அது இறங்கி அந்த டியூப்பும் பிளாடரும் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறதுனால சிறுநீர் போக்கை அடைத்து கொண்டு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு பெயின் ரொம்ப வருது நாங்கள். அப்போ டாக்டர் சொன்னது ஒன்று நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு இல்லை லிக்விட் ஐட்டம்ஸாக எடுத்து அதை நீங்கள் வெளியே ட்ரை பண்ணலாம், ஆனால் ரொம்ப பெயின் இருக்கும். இல்லை நீங்கள் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றி நீங்கள் அதை வெளியேற்றலாம் அப்படின்போது நான் வீட்டில் நானே சில முயற்சிகள் எடுத்தேன். சரி, நம்ம லிக்விட் ஐட்டமாக குடிக்கலான்னு. ஆனாலும் பயங்கர வலி எனக்கு லாஸ்ட் 1 வீக்காக. எவ்ரிடே டெய்லி எனக்கு ரொம்ப வலி இருக்கும். அப்புறம் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே மனைவி ரொம்ப ஜெபிச்சுட்டு நாங்கள் நான் தண்ணி தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தேன். வேறு சில என்னென்ன மருந்துகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு நாள் முடிவெடுத்தேன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு ரொம்ப தாங்க முடியாத வலி எனக்கு. சரி, நான் சனிக்கிழமை போய் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு இருக்கும்போது மனைவி சொன்னாங்க இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி நான் தொடர்ந்து வழியோடு நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் போன ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர முடியல. நான் இங்கிலீஷ் மாதம் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் வர முடியல. பட் எல்லாருக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன். ஆனால் என் மனைவி திருப்பலிக்கு அங்கே ரொம்ப ஜெபித்திருக்கிறார்கள். அவங்க எனக்கு பூசை முடிஞ்சு சொன்னாங்க, நான் ஜெபிச்சிருக்கிறேன், அந்தோனியாட்ட ஜெபிச்சிருக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கும்போது நானும் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் அன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன தெரியல, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எந்த விதமான பெயின் இல்லை. டெய்லி நைட்டு தான் பெயின் பண்ணுவோம். அதாவது ஒரு கடவுளை கொடுப்பான். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தாங்க முடியாத வழி இருக்கும். பட் அன்னைக்கு எனக்கு வழி வரல. காலையில் எழுந்துச்சி போய் கேட்டாங்க. இன்னும் ஒரு நாள் நான் இன்னும் பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்கேனில் எதுக்கு வந்திருக்கீங்க ஸ்கேன் எடுக்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. நான் இப்படி வழி இருந்தது அப்படின்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த விதமான ஸ்டோனும் இல்லாத மாதிரி எனக்கு ரிப்போர்ட் பலத்த ஒரு கரவழி கொடுத்தா. பலத்த ஒரு கரவழி. கண்டிப்பாக இது ஒரு புதுமையாக தான் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு ஆஃப் ஆன மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலு. அடுத்த நாள் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். என் ஆஃபீஸில் டீம் மெம்பர்ஸாக சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு சரியாயிருக்கும் அப்படின்ட்டு. அதை நான் ரொம்ப உணர்ந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், அந்தோனியார் நன்றி சொல்கிறேன். வெரி குட். அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கும். அவர் எல்லாம் தொடர்பு கொண்டு சொன்னார். ஆனால் அவர் சொல்லவே இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பெயின்லாம் இருக்குது, நான் சாப்பாடு காசு தரப்போலாம் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு காலையில் ஒரு 10,000 கொடுத்து சொல்கிறார், பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ என்கிட்ட சொன்னதை நீ கண்டிப்பாக சொல்லு, இது கண்டிப்பாக அத்தனைக்கும் எவ்வளோ பெரிய புதுமை. இப்போ அவர் அழுகுறாருன்னா அப்போ அந்த வலி எவ்வளவு வேதனை கொடுத்துருக்கும். போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கான செலவு பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட மேலான ஒரு வல்லமை உள்ள ஒரு புனிதருடைய அவர் மனைவி ஜெபிச்சிருக்காங்க. அவங்க சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை மனைவி ஜெபிச்சாங்க ஃபாதர் சொன்னார். அவர் நினைக்கிறேன் மீண்டும் ஒருவரை பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். அனைத்து விதமான ஆச்சரியம் கிடைப்பார். செல்வதாஸ் வாங்க, செல்வதாஸ் வாங்க. மைக்கு கொஞ்சம் கம்மி சவுண்டு. என் பேர் செல்வதாஸ். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு பேசவே முடியாது. ஏதாவது பேசினா கூட ஒரு மாதிரி வீக்கி வரும். ஆகஸ்ட் மாதம் நான் இது நாகப்பட்டினத்துக்கு நடந்து போகும்போது எனக்கு அப்படி தான் ஒரு மாதிரி வெட்டு மாதிரி விழுந்து பேசாமலே இருந்தேன். ரொம்ப நேரம் பேசாமல் இருப்பேன். எல்லா சகோதரியும் கேட்பாங்க, ஏன் பேச முடியலன்னு கேட்பாங்க. ஆனால் என்னால் பேசவே முடியாது. ஒரு மாதிரி வெட்டி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நாட்டு மருந்துகள் பார்த்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. அப்போ நான் அந்தோனியார்கிட்ட கேட்டேன், அந்தோனியாரே எனக்கு இதை பேச முடியாமல் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, மரியாதையில் எதுலேயுமே இருந்தால் கூட திடீர்னு இருக்கும்போது திடீர்னு பேச முடியாமல் போயிடுறேனே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எனக்கு எப்படியாவது என்ன செய்யணும்னா அது பேச முடியாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அது தாங்கக்கூடிய சக்தி தாரன்ட்டு அவர்கிட்ட அந்தோனியார் மூலம் எனக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாம் பகிர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஆச்சரியக்குரிய மாத ட்ரெஸ் இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அப்போ என்ன அறியாமல் வெட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு. எங்கே போய் எது போன்னு தெரியலங்க, பங்கில் யாருமே இல்லை. உடனே நேரே சின்ன பாத்திரம் போய் பார்த்தேன்.
அவர் என்னையான்னு கேட்டாங்க. ஐயா என்ன பேசவே முடியல, என்ன பேசணுன்ட்டு எனக்கு தெரியல. அப்படி வந்தால் அவங்க பயந்துட்டாங்க. பயப்படாதீங்க, நான் இப்படி தான் எனக்கு இருக்கும், எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிடுங்க. அப்போ அவங்க எங்கள் சொந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ரேயர் பண்ணி ஐயா போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபாதர், பெரிய ஃபாதரும் ஒரு நாள் பார்த்து பயந்துட்டாங்க, என்ன அந்த இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களும் சொன்னாங்க, பெரிய ஃபாதர் சின்ன ஃபாதர் சொன்னாங்க, எனக்கு உனக்கு நான் கண்டிப்பாக செவிப்பேன், நீங்கள் பயப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செவிச்சாங்க, எனக்கு நல்லா இருந்துச்சு. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு நான் வரலாம், கோயிலுக்கு வரணுன்ட்டு கிளம்பி இருக்கிறேன். என்னால் முடியல, பேச்சே வரல, பேச முடியல. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்கள அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, நான் வரல அப்படின்ட்டு நைட்டு பூரா நீங்கள் திருப்பலி எப்படிங்க நடக்குங்கிறத நினச்சிக்கிட்டே ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி செவிச்சுக்கிட்டே இருந்தேன். செவிச்சிருந்தேன். அடுத்த நாள் காலையில் எப்படியாவது நான் இங்கே வரணும், திருப்பலிக்கு வரணும்னு கீழே ஓடி இருந்தேன். ஆனாலும் என்னால் பேச முடியல. இங்கே வந்து நின்ன உடனே நற்செய்தி வாசிக்க உங்களுக்கு தந்துட்டாங்க. ஐயோ நான் எப்படி வாசிப்பேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவரே எனக்கு எப்படியா நற்செய்தி வாசிக்கணும். ஆனால் நல்லபடியாக நற்செய்தி வாசித்து முடிச்சிட்டேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஃபுல்லாக அது மாதிரி நான் பேச முடியல, என்னால் பேச முடியல. எல்லோரும் கிறிஸ்மஸ் விஷ் பண்ணும்போது என்னால் விஷிங் பண்ண முடியல. தான் இந்த வார்த்தை தான் வரும். அப்போ எதுன்ட்டு எல்லோரும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தோனியாரே எனக்கு எப்படியாவது ஒரு பதில் தாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு செவ்வாய் அப்போ நான் வந்து இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். போகும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் அக்குபஞ்சரில் கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ நேரம் அக்குபஞ்சருக்கு போனாக்க அவங்க அக்குபஞ்சரில் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இவருக்கு என்னங்க பிரச்சனை, எதனால் இப்படி வருதுன்னு கேட்டதுக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க அப்படின்ட்டார். எனக்கும் ஒன்றும் செய்ய முடியல, எங்கள் வீட்டு அம்மா ஒன்றும் செய்ய முடியல. இது என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு தான் அடுத்த வாரம் போகும்போது சொன்னார், அக்குபஞ்சரில் அப்போ பார்க்கும்போது வைத்தியர் சொன்னார், இவர் ஹார்ட்டில் கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்குங்க, அது கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தது உடனே இவருக்கு அப்படி ஒரு வெட்டு மாதிரி வருது, இந்த ஒரு வாட்டி நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது போகும்போது 2ஆம் தேதி போயிட்டு இருக்கும்போது நீ இனிமேல் இந்த பக்கம் வராத, நீ யார் நம்பினியோ அவர்கிட்டே போயிடும் அப்படின்ட்டாப்ல. ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெட்டுங்கிறதே வரவே வெட்டுங்கிறதே வரல. இன்னொரு சின்ன சாட்சி என்னென்னா, அதே இது எனக்கு இந்த கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, புறை விழுந்திருந்தப்போ அதே இதில் தான் மாத கடைசியில் புறை வந்த உடனே என்ன சொன்னால் சுகர் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நான் என்ன செய்ய ஆண்டவர் எதனா சுகர் கம்மியாக இருக்கணும் உடனே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்க சொன்னேன். ப்ரேயர் பண்ணி இருந்துட்டு போய் பார்த்தா சுகர் எவ்வளோ இருந்தால் 110 இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு 310 இருந்துச்சு. அப்போ 185 to 385னா இதை சிசரிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் தேதி ஒரு வாரம் தான், ஒரு 3 நாள் தான். அந்தோனியாரே நம்பி நான் இருக்கேன்ட்டு இந்த வேப்பிலை அங்கே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கூட கொஞ்சோண்டு நாட்டு மருந்துகள்லாம் தயார் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இது பண்ணும்போது வெறும் 106 சாப்பிட்டோம்னா 106 சாப்பிட்ட பிறகு 130. அப்போ எவ்வளோ சந்தோஷம் அது. இப்போ அதுலேருந்து எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ நேரம் பேச தந்ததுக்கு அந்த இதெல்லாம் கோடான அந்தோனியார் கோடான நன்றியோடு சொல்லிக்கிறேன். செல்வதாஸ் வந்து பல நேரங்களில் பார்த்து நான் பயந்து போயிருக்கிறேன். அவர் அப்படி ஒரு உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்ட அவர் சொன்னது தான் சொல்லுவாள். ஏன்னா அவர் சொன்னது தான் பேசவே முடியாது. நானே பயந்துட்டேன், எப்பா என்னப்பா அவங்க மனைவியை கூப்பிட்டு ஒரு மருத்துவமனைக்கெலாம் போங்க, டாக்டரை விட்டு போங்க, அவர் கொஞ்சம் உடல்நல குறைவுலாம் இருக்குது, பிபி இருக்குது, அந்த மாதிரி தான் சில சொன்னால் நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பல முறை நான் அவரை கொஞ்ச நாள் கோயிலில் பார்க்கவே இல்லை, பேசவே மாட்டேன், சொன்ன அமைதியாகவே இருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி அந்தோனியாருடைய பரிந்து பேச அவருக்கு சொத்து கொடுத்த அற்புதமான சுகத்தால் இவ்வளோ நேரம் பேசுறது இந்நேரம் அவர் எப்படி பேச எனக்கு தெரியல. அதுக்கே நினைக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செல்வதாஸ் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே மீண்டும் ஒருமுறை அந்தோனியாருக்கு கரங்களை அந்தோனியாரே